Hello everyone, welcome to Inspire short lecture series in science. This is our 9th grade measurement order third video. In this agenda, we are going to look at measuring small distances using precision instruments. Precision instruments na inga enna paaka porom nama Vernier calipers, screw gauge rendum paaka porom. And then we will also touch upon two important concepts, mass and weight. மாஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், வெயிட் எப்படி மெஷர் பண்ணுவோம், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸு, எப்போ எதை யூஸ் பண்ணணும், இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். So let's dive in. Vernier calipers and screw gauges. For example, this thing here is a Vernier caliper. This is a screw gauge. இதெல்லாம் we use it to measure small distances precisely. For example, இங்க காமிச்சிருக்கிறது it's a real life digital Vernier caliper. இன்னைக்கு இது ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இந்த ஸ்க்ரூ காஜை மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே டிஜிட்டல் வெர்ஷன்ஸ்ல இருக்கு. So you measure it, you get a display on your LCD screen, you can see what is going on, right? But இது மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எப்படி இது ஒர்க் பண்ணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட்? ஸோ வெர்னியர் கேலிப்பர் எடுத்துக்கலாம். ஹவு டஸ் இட் ஒர்க்? பேசிக்காக ரெண்டு ஸ்கேல் இருக்கும் இதில். ஒன்று வெர்னியர் ஸ்கேல்னு ஒன்று, இன்னொன்று மெயின் ஸ்கேல். சரியா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 1 சென்டிமீட்டர் ஆஃப் த மெயின் ஸ்கேலை ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இது மொத்தமாக 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயின் ஸ்கேலில் 10 எம்எம்க்கு 10 டிவிஷன் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கும். வெர்னியர் ஸ்கேலில் 9 எம்எம் நான் 10 டிவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிட்வீன் த வெர்னியர் ஸ்கேல் அண்ட் த மெயின் ஸ்கேல் 10 டிவிஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 எம்எம். இது 10 டிவிஷனுக்கு 10 எம்எம் இருக்கும், இது 10 டிவிஷனுக்கு 9 எம்எம் இருக்கும். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ இஸ் 1 mm. What is the total number of divisions in the Vernier scale? That will be 10 divisions. So if I take this difference in scales and then divide it by the number of divisions in the Vernier scale, I get what is called the least count. In the Vernier caliper la least count 0.1 mm measure பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். Screw gauge the least count is 0.01 mm, 1/100th of a millimeter or about 10 microns. 10 micrometer measure பண்ண முடியும்ன்றதுனால தான் அதை நம்ம micrometerனு சொல்லுவோம். But how is it possible? How does this work? It's actually very intuitive. Once you know it, it's like இவ்வளவு தானா அப்படின்னு இருக்கும். But we have to see it in action, right? Let's see. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ let's go it again, right? See this. ஸ்லோவா போறேன். இப்போ பாருங்க, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு டிராவல் பண்ற டைம் டைம் விடுங்க, இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணிச்சுன்னா இட் ஹஸ் டிராவல்ட் 1 mm. லெட்ஸ் see, இங்க இருந்து இப்போ ரிட்டர்ன் போகுது, இங்க வந்ததுன்னா the distance traveled is 1 mm. சரியா? ஆனால் இப்போ ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எண்ட்லேருந்து ஆரம்பிச்சு போகும்போது பாருங்கள், இங்கே மீட் ஆகுது, அப்புறம் இந்த லைன் மீட் ஆகும், 3வது இந்த லைன், 4வது இந்த லைன், அடுத்தது இந்த லைன். இது புரியுதுங்களா? ஸோ இந்த 1 மில்லிமீட்டர் ட்ராவலில் ஐ ஆம் ஆக்சுவலி கனெக்டிங் வித் ப்ரிசைஸ்லி வித் எவ்ரி லைன் ஆன் த மெயின் ஸ்கேல். லெட்ஸ் see it again, right? இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது பாருங்க, உங்களுக்கே தெரியும், இது 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ தெரியுதா? இங்க 1 mm லேருந்து ஆரம்பிச்சு 9 mmக்கு இது மூவ் ஆகுது. 9 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல இது மீட் ஆகுது. ஸோ இதையும் நீங்க சேர்த்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ்ல இது மீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம இங்க ஏற்கனவே பார்த்தோம், the difference in scales is only 1 mm. But because this is a linear scale and it is moving across in a predictable fashion, இந்த 1 mm
when we move from this end to this point, or when the scale actually crosses 1 millimeter, it matches up exactly with all the 9 millimeters. ஸோ 1 மில்லிமீட்டரை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா 10 மில்லிமீட்டரால் ஆக்சுவலாக வகுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு கோஇன்சிடென்ஸ் வரும்போதும் கிட்டத்தட்ட 0.1 மில்லிமீட்டர் நம்ம நகர்றோம்னு அர்த்தங்க. ஸோ யூ கேன் ஆக்சுவலி சே based on which line it is matching up here, I can say இது வந்து எனக்கு 1 millimeter 0.1 millimeter மூவ் ஆயிருக்கா, 0.2 millimeter மூவ் ஆயிருக்கா, 0.3 millimeter மூவ் ஆயிருக்கான்னு நான் சொல்ல முடியும். சரியா? Okay, next we are going to see that. Okay, look at this. So now that we know how to get to the least count and we know how that least count comes about, there is something that we have to note. There is something called a zero error. Zero error it is not very specific to calipers or screw gauge or even measuring length. Zero error is a common problem in any measurement. நீங்க எதை எடுத்து மெஷர் பண்ணாலும் ஜீரோ எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம கவனமா இருக்கணும். ஆனா ஜீரோ எரரை நம்ம மெஷர்மெண்ட்ல இங்க வெர்னியர் காலிப்பர் வச்சு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஜீரோ இது இப்போ இங்க இருக்கிறது இந்த பிக்சர் பாருங்க. இது வந்து இந்த ரெண்டு டீத்தும் டச் பண்ணிட்டு இருக்கு. இப்படின்னாக்கா மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் வெர்னியர் காலிப்பரோட ஜீரோவும் ஒரே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். Theoretically, when this happens, I should get a zero here, which I get. Sometimes I will not get it, in which case there is this button here. If I press it, it will set the zero. Okay, this is called zero error setting. அது பண்ணாம நான் வந்து caliper யூஸ் பண்ணவே கூடாது. இதானா டிஜிட்டல். ஸோ மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எப்படி பண்ணுவோம் அதுதான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கான்ஃபிகரேஷன். சரியா? ரெண்டோ ஜீரோவும் கோயின்சைட் ஆயிருக்கு. இப்போ பாருங்க நிஜமாவே வந்து இதுக்கப்புறம் வந்து 9th மில்லிமீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு கோயின்சைட் ஆகும். நடுவில் வேற எந்த லைனும் ஒத்து வராது. சரியா? பட் தேர் வில் பி சம் டைம் வேர் திஸ் ஜீரோ இஸ் நாட் ஆக்சுவலி கோயின்சைடிங், பட் நம்பர் 1 இஸ். திஸ் இஸ் கால்ட் positive zero error. அதாவது வெர்னியர் காலிப்பர் is giving a number greater than 0. That is a positive zero error. சில நேரம் வெர்னியர் காலிப்பர் will move to the left or it will give a number less than 0, in which case it is called a negative zero error. So positive zero error வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா இங்க இருந்து எது ஃபர்ஸ்ட் லைன் கோயின்சைட் ஆகுது, இப்போ இங்க வந்து 1. சரியா? 1 into 1 times into the minimal least count ன்னு வச்சிங்கன்னா 0.1 millimeter zero error. So final answerல இருந்து 0.1 millimeter நம்ம கழிச்சுக்கணும். In case of a negative zero error, இது எங்க மேட்ச் ஆகுது பாத்தீங்கன்னா இங்க 8 மேட்ச் ஆகுது. ஆனா நம்மளோட டோட்டல் வந்து எவ்வளவு லெங்த் 1 mm. அதுலேருந்து இந்த 0.8 கழிச்சுக்கிட்டோம்னா -0.2 அப்படின்னு வரும். சரியா? ஆர் 0.2 வந்து எரர். ஆனா 0.2 error is in the negative direction. அதனால ஃபைனல்ல இருந்து நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம் இது. So this is how we deal with zero error, and this way of dealing with zero error is common. அதாவது negative zero errorனா அதை வந்து ஆட் பண்றதும், positive zero errorனா அதை ஃபைனல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றதும். This is common for all measurements. So we are not going to go into zero errors for screw gauge. ஸ்க்ரூ காஜ் கிட்டத்தட்ட இதே பிரின்சிபல் தான். நீங்கள் இதை வந்து எக்ஸப்ட் தட் இன் வெர்னியர் காலிப்பர் உங்களுக்கு லீனியராக இப்படி நகரும். ஸ்க்ரூ காஜில் வந்து ஒரு சர்க்குலராக இப்படி நகரும். அதனால உங்களுக்கு வந்து ரேடியஸ் இருக்கிறதுனால யூ கேன் ஹாவ் ஃபைனர் ரெசல்யூஷன். தட் இஸ் வை இது வெர்னியர் காலிப்பரோட ஸ்க்ரூ காஜ் ஹேஸ் அ ரெசல்யூஷன் தட்ஸ் 10 times better. சரியா? ஓகே, நவ் ஜென்ரல் ரூல் டு ஜீரோ எரர். If the zero error is negative, then you are starting to measure earlier. அப்படின்னா என்ன பண்ணும், நான் வந்து கம்மியா மெஷர் பண்ண போறேன். நான் மெஷர் பண்றது உண்மையா என்ன இருக்கோ அதை விட கம்மியா தெரியும். ஸோ ஜீரோ எரரை ஆட் பண்ணணும். ஜீரோ எரர் பாசிட்டிவ்னா நான் மெஷர் பண்றது ஜாஸ்தியா காமிக்கும். ஸோ ஐ ஹாவ் டு சப்ட்ராக்ட் தி ஜீரோ எரர். Where can zero error happen? It happens in all devices. ஆல் டிவைசஸ். நீங்க நாளைக்கு ஒரு பேலன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஜீரோ எரர் வரும். நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எடுத்தீங்கன்னா ஜீரோ எரர் வரும்.
நீங்கள் வந்து ஒரு வோல்ட் மீட்டர் எடுத்தீங்கன்னா 0 எரர் வரும், ஒரு ஆம்மீட்டர் எடுத்தீங்கன்னா 0 எரர் வரும். 0 எரர் இஸ் யூனிவர்சல். You have to always check for 0 error no matter what you do. This is important. Seri. Now we are changing tracks. We are going into mass and weight. Mass na enna? Mass is the amount of matter in an object. Is mass. Sorry, inga vandu matter nu potiruken. Idu mass. What is weight? Weight naka the force of gravity acting on a mass is weight. Weight is measured in Newton, mass is measured in kilograms. சரி, அப்போ mass எப்படி measure பண்ணுவோம்? நம்ம mass measure பண்ணுறது, நம்ம usually we use a physical balance for mass. What do we use as a unit for mass? Kilogram. அது என்னங்க, மற்றதெல்லாம் மட்டும் மீட்டர் செகண்ட் இருக்கு, இதுக்கு மட்டும் கிலோகிராம்னா அது பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, அதை விடுங்க. நான் வந்து we will just know the unit. இது ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து ஒரு கன்வென்ஷன்னால வருதுன்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். கிலோகிராம் யூஸ் ஆஸ் அ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் ஆல்சோ ஒன் சச் கன்வென்ஷன். அதனால நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. ஜஸ்ட் நோ தட் தெர் இஸ் அ ஹிஸ்டரி பிஹைண்ட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் கிலோகிராம் வந்து இட் வாஸ் தி ஈக்குவலண்ட் ஆஃப் 1 liter of water at 4 degrees. It was changed to denote the weight of a standard platinum iridium alloy. Ippo, very recently, mass has been redefined using physical constants like the Planck's constant. It is done using a instrument called the Kibble balance. Kibble balance பத்தி இப்போ பேச போறதில்லை, ஏன்னா இது நான் பேசணும்னாக்கா நம்மளால Planck's constant explain பண்ணோம், அப்புறம் அது நிறைய வேலை இருக்கு. இப்போதைக்கு let's just know that mass is the last fundamental unit to be defined using a physical constant, and it uses Planck's constant. Okay. சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். Mass of an object does not change depending on where you measure it. நீங்க ஒரு கிலோ ஆப்ஜெக்ட் எடுத்து மாஸ் வந்து எர்த்ல மெஷர் பண்ணீங்கனாலும் 1 kilogram, நீங்க அதை மூன்ல கொண்டு போய் மெஷர் பண்ணாலும் 1 kilogram, நீங்க வந்து அதை வந்து வாயேஜர்ல போட்டு டீப் ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சிட்டு சுத்தி எந்த பிளானட்டுமே இல்லாதப்போ மெஷர் பண்ணீங்கனாலும் அது 1 kilogram தான் இருக்கும். ரைட்? In that sense, mass is a measure of inertia. Inertia na enna? We go back to Newton's first law. An object remains in a state of rest or of uniform motion along a straight line unless it is acted upon by a force to change the state. அப்படிங்கிறது Newton's first law. In the state of rest or of uniform motion along a straight line அப்படின்னு சொல்றோம் இல்லையா, unless acted upon by a force. So எவ்வளவு force கொடுத்தா அதோட state of rest மாறும், அதுதான் inertia. So நீங்க இந்த யூனிவர்ஸ்ல எங்க இருந்தீங்கனாலும் ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் எடுத்தீங்கன்னா அதே அளவு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அவ்வளவு நகரும், அது மாஸ். ஓகே, குட். நவ வி கோ டு வெயிட். வெயிட்னா என்ன? ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆன் அ பாடி இஸ் எ வெயிட். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் போட்டு மெஷர் பண்ணுறீங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் போகும்போது பிளேனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெட்டியை ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து வெயிட் பார்க்குறோம். we are not looking at mass. From the weight we calculate mass based on our assumption of gravity value. சரியா? weight of a body changes. ஸோ நீங்கள் வந்து ஈக்குவேட்டரில் வெயிட் எடுக்கிறதும் போயிட்டு இதில் நார்த் போலில் வெயிட் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரியா? நீங்கள் வந்து நிலத்தில் வெயிட், இங்கே பூமியில் வெயிட் எடுக்கிறதுக்கும் மூணில் போய் வெயிட் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். weight of a body changes, mass doesn't change, weight changes. இப்போ ரொம்ப சிம்பிளா வேக்யூம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு 1 kg mass இருக்குன்னா the weight is in vacuum, the weight is mass into gravity, where gravity is, it is the same as a force acting on the body, right? It's g is the value of gravity, so we have a weight of mass into gravity. Whereas இப்போ வந்து இதே weight எடுத்து கொஞ்சம் தண்ணியில முக்குனீங்கன்னா என்ன ஆகும்? Right? The water is going to have some buoyancy. There is a force acting up on the body while gravity is pulling it down. Now, then the weight of the body changes. இதனால தான் வந்து நீங்க வந்து உங்க பெருசா உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்கள ஆத்துல குளிக்கும் போது தள்ளுறது ஈஸி.
நிலத்தில் இருக்கும்போது அவங்கள தள்ளுறது கஷ்டம். வெயிட் சேஞ்சஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபோர்ஸஸ். ஸோ இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சரியா? Summary: we learned how to use precision instruments, we learned how to adjust for zero error, and we looked at mass, weight and the difference. இதில் ஏதாவது questions இருந்தால் சொல்லுங்க, கீழே commentsல விடுங்க. Thanks a lot for watching. Have a great day.